வெல்கம் டு Samayal. இன்றைக்கி நம்ம கருணைக்கிழங்கு மசியல் பார்க்க போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் சொல்கிறேன். இது கருணைக்கிழங்கு. இன்றைக்கி 1/4 கிலோ கருணைக்கிழங்கு எடுத்துருக்கேங்க நான். இதை நீங்கள் அவிச்சிட்டு இந்த மாதிரி மசித்து வச்சுக்கிறோங்க. மிக்சியில் போட்டு ஓட்டிடாதீங்க. மத்து இருக்குது இல்லைங்களா, பருப்பு கடையில் மத்து, அதை வச்சு மசிச்சுக்கிறோங்க. இல்லை அப்படின்னா கனமான கரண்டியை வச்சு மசிச்சுக்கலாம். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா இதுக்கு போடுறதுக்கு வெங்காயம், தக்காளி, அப்புறம் பூண்டு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய். அதாவது பச்சை மிளகாய் கண்டிப்பாக போடணுங்க ஃப்ளேவருக்கு. இது 3 மிளகா போட்டிருக்கேன் நான். அதாவது காரம் பச்சை மிளகாயாக நீங்கள் பண்ணலாம், இல்லை கொஞ்சம் பொடியும் சேர்த்துக்கலாம். நான் பண்ணும்போது என்னென்ன போடணுன்றது சொல்கிறேன் நான். இது என்னென்னு கேட்டிங்கன்னா, சின்ன வெங்காயம் தான் போடணும்னு இல்லைங்க, பெரிய வெங்காயமும் போடலாம். அதாவது இந்த பொருள் போட்டால் தான் இந்த சமையல் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது இல்லைங்க. நம்ம வீட்டில் எது இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி, சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம சமைச்சிக்கலாம். வாங்க இப்போ எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம கருணைக்கிழங்கு மசிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதில் 1 ஸ்பூன் மிளகாப்பொடி போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி குட்டி ஸ்பூன் தாங்க போடுறேன். இதில் போட்டுக்கிறேங்க. நான் 1/4 கிலோ கருணைக்கிழங்கு இது போட்டிருக்கேன். நான் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். நல்லா நிறைய 1 ஸ்பூன் அள்ளி போட்டிருக்கேன். இல்லை காரம் உங்களுக்கு ஜாஸ்தியாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிறேங்க. இதுதான் கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்குங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேங்க. உப்பு பார்த்து கவனமாக போட்டுக்கிறேங்க. இப்போ இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, புளி ஊற்றிடலாம். அதில் அதாவது கருணைக்கிழங்கு நாக்கு அரிக்குங்க, அதனால் புளி கொஞ்சம் கூடுதலாக தான் ஊற்றணும். நல்லா புளி ஊற்றி, அதான் நிறைய ஊற்றிடாதீங்க. அது என்ன சொல்கிறது, அந்த நாக்கில் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், ஒரு அளவுக்கு புளி இருக்கணுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும், நாக்கு அரிக்காது. இங்கே பாருங்கள், ஊற்றுறேன். நான் கெட்டியாக கரைச்சி எடுத்துருக்கேங்க, அதனால் அப்படி தெரியுது, கொஞ்சமாக தெரியுது உங்களுக்கு. இப்போ இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி இதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோங்க. இப்போ அடுத்து என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ எண்ணெய் காய வச்சுருக்கேன். கொஞ்சம் கூடுதலாக எண்ணெய் ஊற்றிக்கிறங்க. மசியலுக்கு எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்கள் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி எப்போ உங்களால் சமைக்க முடியுமோ அந்த மாதிரி டயத்தில் இப்படி சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ இந்த ஆயிலில் வெறும் இலை மட்டும் போடுறேங்க. அடுத்து சீரகம், இது 2 தாங்க தாளிக்கிறதுக்கு. இப்போது பச்சை மிளகாய், அதிலே வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை நம்ம வெட்டி வச்சுருந்தோம் இல்லையா, எல்லாத்தையும் அதில் போட்டுடலாம். கொஞ்சம் நேரம் வதக்கிக்கிறோங்க. அதை வெங்காயம் லேசாக வதங்கட்டும். அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, அதில் இப்போ நான் பச்சை மிளகாய் 3 போட்டிருக்கேங்க. நீங்கள் வெறும் பச்சை மிளகாயாகவும் போட்டு செய்யலாம், இதோட பொடி சேர்த்தும் செய்யலாம். அதாவது என்னென்னா, பொடி கொஞ்சம் போட்டு பண்ணிங்கன்னா தான் நமக்கு கொஞ்சம் கலர் கிடைக்கும். கருணைக்கிழங்கு மசியல் கொஞ்சம் கலர் கிடைக்கும். வெறும் பச்சை மிளகாயை போட்டோம்னா அது வேறு மாதிரி கலர் கிடைக்கும். நீங்கள் உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குதோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். இது இப்போ கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். நம்ம தக்காளி போட்டுறேன். நம்ம இதில் புளி தாங்க நல்லா ஊற்றணும். தக்காளி கம்மியாகவே போட்டுக்கலாம். அதில் 1 தக்காளி தான் போட்டிருக்கேன் நான் இன்றைக்கி. நம்ம எல்லாமே உப்பு எல்லாமே அதில் போட்டு கலக்கியிருக்கோம். மறந்துட்டு நீங்கள் வெங்காயம் வதக்கும்போது உப்பெல்லாம் போட்டுறாதீங்க, ரொம்ப கவனமாக செய்யுங்க. இதுலேயும் உப்பு போட்டிங்கன்னா அப்புறம் அதுலேயும் உப்பு இருக்குது, உப்பு ஜாஸ்தியாயிரும். ஏன்னா நம்ம எப்போவுமே வெங்காயம் தக்காளி வதக்கும்போது உப்பு போடுவோம் இல்லைங்களா, மறந்துட்டு இதுலேயும் போட்டுருவோம். அதனால் கொஞ்சம் கவனமாக ஞாபகமாக பார்த்துக்குங்க. உப்பே இல்லாமல் இருந்தாலும் சாப்பிட முடியாது, உப்பு கூடனாலும் சாப்பிட முடியாதுங்க. உப்பு இல்லைன்னா கூட பரவாயில்ல, சேர்த்துக்கலாம். உப்பு கூடிடுச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ பாருங்கள், தக்காளி போட்டோம் இல்லையா, நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கு கொஞ்சம் வெங்காயம் தக்காளிலாம் கொஞ்சம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் அந்த கருணைக்கிழங்கு போடலாம். நல்லா வதக்கிக்கிறங்க. இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம்
நம்ம எடுத்து வச்சுருக்கதை போட்டுடலாம். இதில் நீங்கள் வந்து ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாங்க. அதாவது புளி கரைசல் வந்து கெட்டியாகவே ஊற்றிக்கிறங்க. தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா கொஞ்சம் லேட் ஆகும் கருணைக்கிழங்கு மசியல் வந்து. இது வந்து டக்குன்னு செஞ்சிடலாம். ஏன்னா நம்ம வந்து கருணைக்கிழங்கு ஏற்கனவே நல்லா வேக வச்சுருக்கோம். அதனால் இது வேகிறதுக்கெலாம் நீ வேலையே இல்லை. இதில் நம்ம எண்ணெயில் கொஞ்சம் போட்டு வதக்கினா மட்டும் போதும். கொஞ்சம் எண்ணெய் மட்டும் ஜாஸ்தியாக ஊற்றிக்கிறங்க, அவ்வளோதாங்க. அதில் வேறு எந்த இதுவும் இல்லை. ஸோ இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த இப்படி கீழே கொடுத்து இப்படி திருப்பி விட்டுக்கிறங்க. அப்படி போட்டு டக்கு டக்குன்னு கிண்டாதீங்க. இந்த மாதிரி கீழே கொடுத்து திருப்பி விடுங்க. இந்த இப்படி நடுவில் கரண்டி வச்சுட்டு இப்படி சுற்றுனீங்கன்னா அடியில் இது பிடிக்காமல் கரெக்டாக வந்துடும். நீங்கள் இதே தண்ணி நிறைய ஊற்றிட்டோம் அப்படின்னா அந்த கருணைக்கிழங்குல வந்து நமக்கு இந்த மாதிரி வராதுங்க. மசியல் பண்ணுறது வந்து ரொம்ப லேட் ஆகும் நமக்கு. இன்னும் நிறைய எவ்வளோ எண்ணெய் ஊற்றினாலும் உங்களுக்கு வெளியில் தெரியவே தெரியாது. இது எண்ணெய் இந்த கம்மியாக ஊற்றினா கூட இது வந்து நல்லா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது கருணைக்கிழங்கு நல்லா வேக வச்சிட்டோம். அதாவது கருணைக்கிழங்கு வேக வச்சுருக்கோம்னா கொள்ளையே வேக வச்சிடாதீங்க. அந்த ரொம்ப குழஞ்சி போச்சுனாலும் டேஸ்ட்டு நல்லா இருக்காதுங்க அந்த கருணைக்கிழங்கு சாப்பிட்றதுக்கு நமக்கு. அதாவது முழுசாக வெந்திருக்கணும், அவ்வளோதான். அதுக்கு மேலே கொலைய விட்டுறாதீங்க. இப்போ இதை அப்படியே திருப்பி விட்டோம் இல்லையா, திருப்பி விட்டுட்டு இப்படி பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் சிம்மில் விட்டுருங்க. இப்போதைக்கு நீங்கள் என்னென்னா இதில் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிறங்க. பத்தலை அப்படின்னா இப்போ நீங்கள் இதை போட்டுட்டுறோம். எல்லாமே உப்பு காரம் பத்தலை அப்படின்னா நீங்கள் இதில் போட்டுக்கிறங்க. அதாவது காரம் வந்து கருணைக்கிழங்கு மசியல்ங்கிறது வந்து கொஞ்சம் காரமாலாம் இருக்காதுங்க. லைட்டாக காரம் இருக்கும், ரொம்ப காரமாலாம் இருக்காது. நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதில் என்ன செய்யணுமோ சேர்த்துக்கலாம். இது இப்படியே கொஞ்சம் நேரம் சிம்மில் இருக்கட்டும். நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து என்ன பண்ணணும்னு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், கொஞ்சம் நேரம் விட்டுருந்தோம். நம்ம இந்த எண்ணெயெல்லாம் பாருங்கள் கொஞ்சம் வெளியில் வந்துடுச்சு வெளியில். இப்போ அவ்வளோதாங்க, நம்மளுடைய கருணைக்கிழங்கு மசியல் ரெடி ஆகிடுச்சு. இந்த இப்படி நடுவில் கரண்டியை விட்டுட்டு இப்படி சுற்றினீங்கன்னா அந்த இருக்க எண்ணெய் பூரா உள்ளே இழுத்துக்கிறோங்க. இப்போ நம்மளுடைய கருணைக்கிழங்கு மசியல் ரெடி. இவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியான வேலை தாங்க. ஆனால் அதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக செய்யணும். எதுவுமே நீங்கள் நிறைய நேரம் வேக விட்டீங்க கருணைக்கிழங்கு அப்படின்னா நமக்கு டேஸ்ட்டு கிடைக்காது, கண்டிப்பாக டேஸ்ட்டு வராதுங்க. ரொம்ப கொலைய விட்டு எடுத்திங்கன்னா டேஸ்ட்டு சரியாக இருக்காது. இது இன்னும் கூட எண்ணெய் ஊற்றுவாங்க நம்ம கல்யாணக்கார வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா, இங்கே செட்டிநாடு பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கருணைக்கிழங்கு மசியல் வச்சாங்கன்னா இலையிலேருந்து எண்ணெய் தனியாக ஓடும். அதாவது அந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றுவாங்க. அது நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். நம்ம வீட்டில் பண்ணுறோங்கிறப்ப கொஞ்சம் தயங்குவோம் எண்ணெய் ஊற்றுறதுக்கு. அதனால் வீட்டில் ஊற்றும்போது கொஞ்சம் பார்த்து ஊற்றிக்கலாம். என்றைக்கோ ஒரு நாளைக்கு கொஞ்சம் நல்லா ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். இப்போ நம்மளுடைய கருணைக்கிழங்கு மசியல் ரெடி.